ஒரு கேஸுக்கு பெட்டிஷனரா யார் வரலாம், வாதி பிரதிவாதி யார் வரலாம்னா கேஸுக்கு சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் வர முடியும். விச் மீன்ஸ் த பர்சன் ஹூ இஸ் ரெலவென்ட் டு த கேஸ். நோவே ரெலவென்ட் டு த கேஸ் உள்ள வந்தாங்கன்னா முதல்ல அதை அட்மிட்டே பண்ண மாட்டாங்க கோர்ட். சிபிஐ எப்போ அமைக்கப்படும், எந்த மாதிரி கேசஸ்க்கு அமைக்கப்படும் அப்படின்னா, அதாவது ரொம்ப இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான கேசஸ்க்கு சிபிஐ அமைக்கப்படும். இன்னொன்று வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த நீதிபதிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் பதிவாளருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த வழக்கில் இன்னும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த 2 சிபிஐ அதிகாரிகள் நினைக்கிறேன், அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு முற்றிலும் சம்பந்தமில்லாத ஆட்களாக தான் இருக்கணுங்கிறத ரொம்ப கவனமாக வச்சு, இதுக்கு வேற ஏதாவது சிறப்பு காரணங்கள் இருக்கா? சிறப்பு காரணம் போது அவைக்கா தரப்புல வந்து ராகவாச்சாரி அவர்கள் தான் வந்து அப்பியர் ஆயிருந்தாங்க. இந்த இடத்துல அப்பியர் ஆகும்போது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இடம் ஒதுக்கல, போதுமான பாதுகாப்பு எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தாரு. ஆதவர்ஜன் அவர்களும் இந்த இடத்துல அப்பீல் போட்டிருந்தார். விஜயும் நிர்வாகிகளும் அந்த இடத்தை விட்டு ஓடியதாக ஹைகோர்ட் சொன்ன கடும் கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. மேலும் கரூர் சம்பவம் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட சதி என்பதை மறுக்க முடியாது. நாங்கள் இம்மீடியட்டாக அடுத்தடுத்து வந்துட்டு நாங்கள் போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கணும்னு கேட்கும் போது எங்களுக்கான பெர்மிஷன்ஸ் டினை ஆகிட்டே இருந்ததுன்ற விஷயமும் அவங்க சொல்லியிருக்காங்க. கரூர் எங்கே வருது? மதுரை ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே வருது. அப்படி இருக்கும்போது மெட்ராஸ் ஹைகோர்ட் தாமாக முன் வந்து ஏன் விசாரித்தார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் கேட்கப்பட்டிருக்கு.